எக்ஸிட் போல் வெளியாகி நாடு முழுக்க பரபரப்பா பேசப்பட்டு வருது. இந்த எக்ஸிட் போல் பத்தின சிறப்பு விவாதத்தை நம்ம செய்தி தலைமை ஆசிரியர் கண்ணன் மற்றும் செய்தி தலைமை சண்முகசுந்தரம் இணைந்து சிறப்பு அரசலா பேச இருக்காங்க. வணக்கம் கண்ணன். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் வெளியாகி இருக்கு. இது குறித்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன நடக்க இருக்கு, இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பல்வேறு சந்தேகங்களை நம்முடைய கிளப்பி இருக்கிறது. ஒரு 12 நிறுவனங்கள் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கின்றன. இதில் 8 நிறுவனங்கள் திமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என்றும், 2 அதிமுக கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என்றும், ஒரு நிறுவனம் தொங்கு சட்டமன்றம் என்றும், மற்றொரு நிறுவனம் தாவேகா ஆட்சி அமைக்கும் என்றும் கூறியிருக்கிறது. இதனால் இந்த புள்ளி விவரங்களில் ஏன் இத்தனை மாறுபாடுகள்? அனைத்து கட்சிகளுக்குமாக ஒரு நேர் விருப்பம் போல இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களுக்கும் நமது செய்தி தலைமை சண்முகசுந்தரம் பல்வேறு புள்ளி விவரங்கள் மற்றும் அந்த மாறுபாடுகளுக்கான காரணம் என்ன, மக்களின் மனநிலை என்ன என்பது குறித்து விளக்குகிறார். அவரை வரவேற்று இந்த சிறப்பு வார்த்தைக்கு நாம் செல்வோம். சண்முகசுந்தரம், இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இத்தனை மாறுபாடுகள் இதற்கு முன்பு ஏற்பட்டிருக்கிறதா? இப்போது இது ஏற்படுவதற்கு என்ன காரணம்? கரண், முதல்ல ஒரு விடயத்தை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒப்பீனியன் போலையும் எக்ஸிட் போலையும் ஒன்றா நினைக்கிறாங்க. ஒப்பீனியன் போடுறது கருத்து கணிப்பு, எக்ஸிட் போடுறது தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு. அதாவது தேர்தல் வாக்கு, அதாவது ஒப்பீனியன் போடுறது ஒவ்வொருக்கிட்ட போய் ஒரு கொஸ்டினை கொடுப்பாங்க, கேள்வி பதில் கொடுத்து கேள்விக்கான பதில்களை வாங்கி அதன் மூலமா அதை வைத்து தயாரிப்பதன் கருத்து கணிப்பு ஒப்பீனியன் போல். இந்த எக்ஸிட் போல்றது அந்த வாக்களித்து விட்டு வாக்குச்சாவடியின் வெளியே வருவாங்க இல்லையா, அவங்க கிட்ட எஸ்ஆர் நோ கேட்டு அதில் யாருக்கு வாக்களிச்சிங்கன்னு கேட்பாங்க, அதை நோட் பண்ணிப்பாங்க, இப்படி தான் வாக்கெடுப்பாங்க. இந்த எக்ஸிட் போலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், ஒரு சாம்பிள் சைஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே எக்ஸிட் போல் எப்படின்னா 234 தொகுதியிலையும் இருக்குது. 234 தொகுதியிலையும் எக்ஸிட் போல் எடுப்பாங்க. கருத்து கணிப்பு 234 தொகுதியிலையும் எடுப்பாங்க. பலர் எடுப்பாங்க. நம்ம சத்தியம் தொலைக்காட்சி நம்ம கூட பண்ணோம், நம்ம 234 தொகுதியிலும் போய் அனுப்பிச்சு பண்ணோம் ஒப்பீனியன் போல. எக்ஸிட் போல் வந்து 234 தொகுதியில் உள்ள அந்த 75,032 வாக்குச்சாவடியிலும் போய் எடுத்திருப்பாங்கன்னா நிச்சயமா இல்லை. எந்த நிறுவனமும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அவங்க தோராயமா ஒரு 15-20 இடங்கள்ல ஒரு 5000 சாம்பிள்ஸ், அதிகபட்சம் நான் சொல்றது அதிகபட்சம் 5000 சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த கிட்டத்தட்ட 4,88,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. அது 88 என்று நினைக்கிறேன் இல்லையா, அவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதுல வந்து வெறும் 5000 பேரோட வாக்களிப்பை வைத்துக்கொண்டு இந்த எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க. ஆனா பல காலமா இது ஒரு சயின்ஸ். ஆனா இப்ப அந்த சயின்ஸை வந்து எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்ததால் பல குழப்பங்கள் வந்திருக்கு. அதனாலதான் இந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகிறது. ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு, அதுவும் நீங்க இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு என்னென்னவோ பேர்ல எக்ஸிட் போல் எடுத்திருக்காங்க. அந்த நிறுவனம் பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், அவங்க எல்லாம் எக்ஸிட் போல் நடத்திருக்காங்க. இஷ்டத்துக்கு நம்பர், அவங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி நம்பரை போட்டுக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி நேர் விருப்பம் போல அவரவர் விருப்பம் போல போட்டுக்கிறாங்கன்றதுதான் உண்மை. ஆனால் இதில் நாம் நேற்று பார்த்தபொழுது 12 நிறுவனங்கள், அதில் வந்து ஒரு 4-5 நிறுவனங்கள் வந்து எப்பொழுதுமே அடிக்கடி பெயர், ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க. இந்த போல், எக்ஸிட் போல், அதே போன்று ஒப்பீனியன் போல் நிறைய நாளில் இருக்காங்க. அதனால் அந்த நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. சில புதிய நிறுவனங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க. ஆனால் பல நிறுவனங்கள் பெயர் கேள்வியே படாத நிறுவனங்கள்லாம் எடுத்திருக்காங்க. சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்காக இருக்குது. எங்கள் கட்சி தான் நம்புற முதலிடம், கட்சிக்காரங்கள்லாம் ஒப்பீனியன் போல் நடத்த ஆரம்பிச்சா எக்ஸிட் போல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி தான் இப்போ தகவல்கள் பரவுது. அது அவங்கவுங்க விருப்பம் பண்ணுறதை நம்ம குறை சொல்லலை. ஆனால் சயின்ஸை வந்து தவறாக பயன்படுத்துவதால் பல குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் உண்மையான போல வெளியிடும் போது கூட அதை நம்ப முடியாத ஒரு கேள்வி வந்து விடுகிறது. ஏன்னா இப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டை, நெரேட்டிவ் செட் பண்ணுற மாதிரி தான் இது எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்றது. அதனால தான் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகுது. இப்போ இந்த 12 நிறுவனங்கள் நேற்று எடுத்ததாக நம்ம எல்லா தொலைக்காட்சிகளும் போட்டாங்க. அப்கண்ட்ரி சேனல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சிகள், அதையெல்லாம் எடுத்து தமிழ் தொலைக்காட்சிகளும் போட்டாங்க. தமிழ் தொலைக்காட்சிகள் யாருமே வந்து எக்ஸிட் போல் நேரடியாக களத்துக்கு போய் பண்ணலை. எல்லாமே வடநாட்டு நிறுவனங்கள் எடுத்ததை தான் போட்டிருக்கும். இப்போ இந்த 12 காட்சிகள் முழுக்க அதில் பார்த்தாலே நமக்கு தெரியும். அதில் வந்து குறிப்பாக 2-3 விஷயங்கள், 12 நிறுவனங்கள் எடுத்திருக்காங்க. இதில் 12 நிறுவனங்கள் வந்து 8 நிறுவனங்கள் வந்து திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும், மீண்டும் அல்ல திமுக ஆட்சியை தக்க வைக்கும் சொல்லுது. 2 இந்த பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா, 2 வந்து அதிமுக
ஆட்சியை பிடிக்கும். டைம்ஸ் நவ் ஜேவிசியும் CNN நியூஸ் 18 எடுத்ததில் வந்து அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லியிருக்கு. இந்தியா டுடே அந்த ஆக்சிஸ் மார்க் அவங்களோட சேர்ந்து எடுத்தாங்க, மை ஆக்சிஸ் அவங்களோட சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து தாவேகா வந்து முன்னிலை பெறுகிறது. ஆனால் இதில் வித்தியாசமாக இந்த இந்தியா டுடே சர்வே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. 92-110 திமுக, 22-32 வந்து அதிமுக, 98-110 தாவேகான்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 2 விதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க. எக்ஸிட் போலில் எப்படி கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதில் வந்து அவங்க நேற்று எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது அந்த இந்தியா டுடே பேசும்பொழுது அந்த தலைமை அதிகாரிலாம் சொன்னார். ஆனால் அந்த தலைமை அதிகாரி ஏற்கனவே வந்து தொலைக்காட்சியை கண்ணீர் விட்டு அழுதார் கடந்த முறை. பயங்கரமாக வந்து 400 இடங்களுக்கு மேல் பாஜக வெல்லும், பாஜக கூட்டணி என்டிஏ 400 இடங்களுக்கு மேல் வெல்லும்னு மக்களவை தேர்தல் சொன்னார். அந்த கணிப்பு பொய்த்து 290 இடங்கள் தான் வந்தாங்க கூட்டணி கட்சிகள் சேர்ந்து. அப்போ வந்து கண்ணீர் விட்டு திரையில் நேரலையிலே அழுதார். நான் சொன்னது தப்பாக போச்சு அப்படின்லாம் அழுதாரு. திரும்பி இந்தியா டுடே கருத்து கணிப்பு பலிக்குமா பொய்க்குமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்க, சிஎம் கேள்வி கேட்குறாங்க, யாருக்கு ப்ரிஃபர்ட் சிஎம்னு. அதில் விஜய் நிறைய பேர் அதிகமாக சொல்றாங்க. ஆனால் ஓட் ஷேரில் வந்து 2 பேருக்குமே 35% தான் வந்திருக்கு. திமுகவுக்கும் 35% கொடுத்துருக்காங்க, தாவேகாவுக்கும் 35% கொடுத்துருக்காங்க. ஆனால் இடங்கள் கன்வர்ஷன் 35% ஒன்று. ஆனால் இடங்கள் கன்வர்ஷனில் வந்து திமுகவுக்கு வந்து 92-110, தாவேகாவுக்கு 98-120 கொடுத்துருக்காங்க. அதுதான் புரியல. அதுக்கு அந்த விளக்கமாக அவங்களும் கொடுக்கல. ஒரே சதவீதம், ஆனால் எப்படி வந்து இவ்வளோ வேறுபாடு? அது 8 இடங்கள், அதுலேருந்து 10 இடங்கள், 8 to 10 இடங்கள் வந்து வேறுபாடு வருது. எப்படி வருதுன்னு தெரியல. அவங்க அதுக்கு விளக்கம், சரியான விளக்கம் கொடுக்கவும் இல்லை. நேற்று அந்த பேசும்போது அவங்க அலசுறாங்க, இந்தியா டுடே பேசும்போது அதில் விளக்கம் முழுமையா இல்லை. அவங்க சீட்டுகள் வந்து 10 வித்தியாசம். கரெக்ட். ஆனா வந்து சிஎம் கேண்டிடேட்னு கேள்வி கேட்ட போது அதுக்கு வித்தியாசம் இருக்கு. 37-33 ஏதோ ஒரு வித்தியாசம் வந்திருக்கு. ஆனா அதுக்கு ஓட் ஷேரிங்க்கு அது வரல. ஓட் ஷேரிங் தான் சீட்டா கன்வெர்ட் ஆகும். ஏன்னா 2 கேள்வி, முதலமைச்சரா யார் வருதுன்னு ஒரு கேள்வி, யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இது வந்து ஒப்பீனியன் போல் இல்ல, எக்ஸிட் போல். வாக்களித்து விட்டு வந்தவுடன் கேட்கின்ற கேள்வி பதில்கள். அந்த கேள்விக்கான பதிலை தான் போடணும். அது எப்படி எடுத்தாங்க, என்ன சூட்சமும் நமக்கு தெரியல. ஆனால் மை ஆக்சிஸ் இந்தியா ரொம்ப நாளாக ஃபீல்டில் இருக்காங்க, ரொம்ப நாளாக இந்த போலில் பண்ணிட்டு இருக்காங்க. சில முறை சரியாகவும் கணிச்சிருக்காங்க, பல முறை தவறாகவும் கணிச்சிருக்காங்க. எல்லா நிறுவனமே அப்படிதான். யாருமே 100% சரியா கணிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம பெருமையா சத்தியம் தொலைக்காட்சி கடந்த முறை கூட எல்லாரும் வந்து பாஜக மிகப்பெரிய ஸ்வீப், சுனாமி ஸ்வீப் என்றார்கள். ஆனால் கிட்டத்தட்ட க்ளோஸரா கணிச்சது சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான் இந்தியாவிலேயே. அதை நீங்க எடுத்து பார்த்துங்க, எங்களுக்கு கருத்து கணிப்பு. ஆனால் நாங்கள் எக்ஸிட் போல் இல்லை, ஒப்பீனியன் போல். மிக தெளிவாக சொல்றோம் கண். அதனால தான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யார் யாரோ புற்றீசலா கணிக்கிறதுனால நம்பகத்தன்மை கேள்விக்குறியா இருக்கு கண்ணன். இப்போ இல்லை, இதில் இந்த 12ல் 8 பெரும்பாலான நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு, அந்த வாக்கு கணிப்பு முடிவுகள், எக்ஸிட் போல் முடிவுகள் என்பது சாதகமாவதற்கு வாய்ப்பு இருந்தாலும், தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள புதுவையை பொறுத்தவரை அங்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு நிறுவனமும் அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த வாக்கு கணிப்பு முடிவுகளில் கூறல. தமிழகத்தை ஒட்டியுள்ள புதுவை மாநிலத்தில் இந்த மாறுபட்ட முடிவு. இதே போல அஸ்ஸாம் மாநிலத்திலும் ஒட்டுமொத்தமாக அனைத்து நிறுவனங்களும் வந்து அங்கு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார்கள். வெஸ்ட் பெங்கால், கேரளா மற்றும் இது போன்ற தமிழ்நாடு, இந்த 3லும் தான் வந்து கணிப்புகள், சில நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக அங்கு பாரதிய ஜனதா கட்சி அல்லது திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார்கள். இங்கு போல திமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறுகிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள் மட்டும் மாறி கூறியிருக்கின்றன. இந்த சாம்பிள்ஸில் அது இவங்க எடுத்த இடங்கள், இல்லாட்ட அந்த பிரிவினர், அந்த வாக்கு அந்த கணிப்பு எடுத்த அந்த பிரிவினர் மற்றும் நகரங்கள், ஊர்கள், இதில் ஏற்பட்டுள்ள அந்த அது ஈவனா எடுப்பாங்களா, மாறி மாறி எடுப்பாங்களா? அதுதான் சொன்னேன். அதாவது சாம்பிள் சைஸ் வந்து எப்பவுமே பெருசா இருக்கணும். அதாவது இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன எடுத்துக்கணும்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் சாம்பிள்ஸாக எடுத்துக்கணும் எக்ஸிட் போலுக்கு. ஏன்னா இது வந்து ஒப்பீனியன் போல்னா கஷ்டம் எடுக்கிறது, நிறைய கேள்வி கேட்டு எடுக்கணும். எக்ஸிட் போலுக்கு வந்து ஒரே கேள்வி தான், யாருக்கு வாக்களிச்சிங்கன்ற கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் எடுத்துப்பாங்க. யாருன்னு பேரை குறிச்சுப்பாங்க, இந்த வயது பெண், இந்த சின்ன பெண், பெரியவங்க, ஆண், பெண் அப்படின்னு குறிச்சுக்கிறது இவங்க தான் குறிச்சுப்பாங்க. அவங்ககிட்ட கேள்வியாக கொடுக்க மாட்டாங்க, கேள்விக்கான பதிலாக தான் இருக்கும். இது வந்து எப்படி எடுத்துருக்கணும்னா, நகரங்கள் எடுத்துருக்கணும், செமி அர்பன் சொல்லுவாங்க இல்லையா, ஊரக பகுதி, அதாவது நகரத்துக்கு நகரம் பேரூராட்சி இருக்கு, அவங்க எடுக்கணும். ஊரக பகுதிகள் எல்லா வாக்குச்சாவடியிலையும் எடுத்திருந்தாதான் கலவையாக உங்களுக்கு கிடைக்கும். இது எப்படி எடுத்திருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டது வந்து என்னுடைய ஊடக நண்பர்கள் மூலம் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, 5000 நபர்கள் தான் சாம்பிள் சைஸ்ன்னு சொல்றாங்க. சில நிறுவனங்கள் எடுத்த நிறுவனங்களை குறிப்பிடக்கூடாது நம்ம, அதனால சொல்லலை. 5000 பேரை வைத்துக்கொண்டு
4,88,00,000 வாக்காளர்கள் மனநிலை இப்படிதான் இருந்ததுன்னு சொல்வது சரியான்னு எனக்கு தெரியல. ஆனா எடுத்த விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் நகரத்திலேயே எடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. ஊரகத்தில் ஒரு மாதிரி ஏன்னா எப்பயுமே தமிழ்நாட்டில் ஊரக பகுதியில் ஒரு மாதிரி ஓட்டிங் இருக்கும், இங்கே ஒரு மாதிரி பேட்டர்ன் இருக்குல்ல ரெண்டுத்துக்குமே. நகர்ப்பகுதியில் ஒரு மாதிரி இருக்கும், நகர்ப்பகுதியில் ஒருத்தர் செல்வாக்காக இருப்பாங்க, ஊரக பகுதியில் ஒருத்தர் டவுனாக இருப்பாங்க. ஆனால் அங்கே செல்வாக்காக இருப்பாங்க, இங்கே டவுனாக இருப்பாங்க மாதிரி இருக்கும். இந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் இந்த கேள்வியை நேற்று சில விவாதங்கள் நான் பார்த்தேன். அதில் இந்த கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அந்த எடுத்த நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் அவங்க தெளிவாக பதில் சொல்லலை. அதே மாதிரி இன்னும் ஒன்றும் நம்ம நேயர்களுக்கு நம்ம கட்டாயம் சொல்லணும். இப்போ நாங்கள் சத்தியம் தொலைக்காட்சி ஒரு சர்வே பண்ணோம், ஒப்பீனியன் போல். அது சத்தியம் தொலைக்காட்சியே பண்ணுச்சு, நாங்கள் நிருபர்களை வைத்து பண்ணோம். இப்போ இந்த எக்ஸிட் போல் எல்லாமே இந்தியா டுடே எக்ஸிட் போல்னு போட்டுடுறாங்க. இந்தியா டுடேக்கு அதுக்கு சம்மதம் கிடையாது. அந்த மை ஆக்சிஸ் இந்தியா என்ற நிறுவனம் எடுத்து கொடுப்பதை இந்தியா டுடே ஒளிபரப்புகிறது. அதனால தான் 2 பேரும் டை அப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி போடுவாங்க. அந்த இந்தியா டுடே சொல்லிடுச்சு, இந்தியா டுடே ஒரு நம்பகமான பத்திரிகை, நம்பகமான ஒரு ஊடகம், அவங்க சொல்லிட்டாங்க. அப்படி கிடையாது. அதே மாதிரி என்டிடிவி சொல்லிட்டாங்கன்னா என்டிடிவி இன்னொரு நிறுவனத்தோட சேர்ந்த நிறுவனத்தினுடைய ரிசல்ட்ஸை இவங்க ஒளிபரப்புறாங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா சில ஊடகங்களுடைய பெயர்கள் மிகப்பெரிய அளவு இருக்கும், அவங்க போட்டு சொல்லிட்டாங்கன்னா 100% உண்மை என்று நம்பவும் கூடாது. ஏன்னா எக்ஸிட் போல் என்பது உண்மையிலே சொல்லணும்னா, இப்போ விஜய் தான் பாப்புலர்னா அவர் டைலாக் மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லுவோம். எக்ஸிட் போலை விட எக்ஸாக்ட் போல் மே 4ஆம் தேதி காலையில் வரும்போது தான் நமக்கு தெரியும். எக்ஸிட் போல் எப்படி வேணால் போகும், உண்மையாக இருக்கும் பொய்யாகவும் இருக்கும். ஆனால் எக்ஸாக்ட் போல் சரியாக மே 4ஆம் தேதி 10 மணி வாக்கில் நம்ம கிட்டத்தட்ட சொல்லிடலாம், ட்ரெண்ட் இதான்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனவே அந்த வகையில் தான் பார்க்கணும். எக்ஸாக்ட் போல் தொங்கு சட்டமன்றமாக அமைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக ஒரு நிறுவனம் அந்த கருத்து கணிப்பு வாக்கு கணிப்பு முடிவுகளில் தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலே அத்தகைய ஒரு குழப்பம் தமிழ்நாட்டில் இருக்குதா நினைக்கிறீங்களா? திமுக அதிமுக தவிர திமுக தாவேகா போட்டி, திமுக அதிமுக போட்டி, இது இல்லாமல் திமுக 4வது ஒரு கட்சியோட போட்டி என்ற அந்த ஒரு குழப்பம் வாக்காளர்கள் மத்தியில் இந்த தேர்தலில் அதிகமாக இருக்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்ணன், அதாவது ஒரு விடயம் நம்ம எல்லோருமே ஒப்புக்கொள்ள வேண்டும் கண்ணன். அதாவது எப்பொழுதுமே அதிமுக திமுக என்றுதான் போட்டி இருந்து வந்திருக்கிறது. விஜயகாந்த் வந்தபொழுது ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. பிறகு மக்கள் நல கூட்டணி என்ற கூட்டணி வரும்பொழுது மிக பெரிதாக பேசப்பட்டது மக்கள். ஏன்னா பல கட்சிகள் ஒன்றிணைந்து வைகோ விஜயகாந்த் தலைமையில் வைகோடைய ஒருங்கிணைப்பில் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பெரிய ஒரு பெரிய பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தும்னாங்க. ஆனால் அவங்க மிக சரியாக எதற்காக வந்தார்களோ வாக்குகளை பிரித்தார்கள், இன்னொரு கட்சி ஜெயிச்சு வந்தது நடந்த வரலாறு எல்லாரும் தெரிஞ்சது தான். ஆனால் விஜய் இவர்களைப் போல் இருப்பாரா விஜய் என்றால் நிச்சயமாக அவர்களை விட ஒரு படி மேலே இருப்பார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. 234 தொகுதியில் நம்ம நிருபர்கள் கொண்டு பார்த்துருக்காங்க, கள நிலவரங்கள் அறிஞ்சிருக்காங்க. நானும் பல தொகுதிகளுக்கு நேரடியாக போய் பார்த்துருக்கேன், நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க. எல்லா தகவல்களும் அறிஞ்சு நம்மளுடைய அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது நிச்சயமாக இந்த தேர்தல் இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தலாக இருக்கும். விஜய் ஒரு மாபெரும் சக்தியாக இருக்கிறார் என்பது உண்மை. ஆனால் அது வெற்றி பெறும் சக்தியாக இருக்குமா என்பது நிச்சயமாக எல்லா கருத்துக்கணிப்புலையும் 15 to 30 இடங்கள், குறைந்தபட்சம் 10 இடங்கள் 6 இடங்கள் சீட் கன்வர்ஷன் ஆகுதுக்கு இந்த தடவை கண்டிப்பா அப்படிங்கறத எல்லா கருத்துக்கணிப்புமே சொல்லியிருக்காங்க. இல்ல ஜீரோ அப்படிங்கிறது ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். இல்ல 0 1 அப்படிங்கிறது ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலானவங்க திமுக வின் பண்ணணும்னு சொல்ற மாதிரி பெரும்பாலானவங்க தாவேகா 15 to 30 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதால அந்த கள நிலவரம் மாறி இருப்பதை உறுதி செய்கிறதா இந்த எக்ஸிட் போல்ஸ்? இல்ல நம்மளுடைய கருத்து கணிப்பு, நம்ம சத்தியம் தொலைக்காட்சி வைத்தே பேசுறேன். கருத்து கணிப்பு நம்ம ஒப்பீனியன் போல் எடுக்கும்பொழுது அப்பொழுது விஜய்க்கு நாம் கொடுத்தது 2 இடங்களை ஜெயிப்பாங்க தாவேகா, 2 இடங்களை இழுபறி 4 இடங்கள் கொடுத்திருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா 4 to 10 15 இடங்கள் வரை உயர்ந்திருக்கிறது என்பதை நம்மால் இந்த ஒப்பீனியன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பட்டியலை பார்க்கும் போதே தாவேகா இடங்களை பாருங்க. நீங்க எல்லாருமே அந்த 98 120க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 26 தான் அதிகபட்சமா கொடுத்திருக்காங்க, ரிபப்ளிக் பி மார்க்ல கொடுத்திருக்காங்க. மற்ற எல்லாருமே அந்த 15 to 20 தான் கிட்டத்தட்ட வருது ஆவரேஜ். அதனால சீட் கன்வர்ஷன் இருக்கு. விஜய் ஜெயிக்கிறார்னா விஜய் அவர் தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, விஜயுடைய தாவேகா ஜெயிக்கிறது. தாவேகா எந்தெந்த இடங்களை ஜெயிக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி என்பதை யாருமே அந்த ஒரு நிறுவனத்தை தவிர யாருமே குறிப்பிடவில்லை. அந்த நிறுவனம் எப்படி இந்த தகவல், ஏன்னா கோஸ் வித் ஊரோடு சேர்ந்து வாழ்ன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கும் பொழுது இது தனித்து தெரிகிறது, ஸ்டாண்ட் அலோனா தெரிகிறாங்க. அது எப்படி இருக்கும்ன்றத நம்ம உறுதியாக கணிக்க முடியல. ஆனால் நிலவரங்களில் விஜய் ஒரு தாக்கத்தை நிச்சயம் ஏற்படுத்த அந்த தேர்தலில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிப்பாரா, வாக்குகளை சேர்த்து ஜெயிப்பாரா, அதுதான் நம்மளுடைய கேள்வி. இது கருத்து கணிப்பு எடுக்கும் போது இருந்தது. ஆனால் வாக்கு கணிப்பு வரும்போது அந்த சீட் கன்வர்ஷன் உறுதிப்படுத்தியிருக்காங்க ஓரளவு.
அந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின் போது விஜய் வந்து ஜெயிக்க முடியாது, அவர் வாக்குகளை வந்து பிரிப்பாரு, ஸ்பாய்லரா இருப்பாரு, டிஸ்டர்பரா இருப்பாரு, ஒரு பெரிய ஒரு கிங் மேக்கரா கூட உருவாக்குற வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. ஆனா ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே யாரை கேட்டாலும் நாங்க விஜய்க்கு வாக்களித்தோம்னு சொன்னதா விஜய் ரசிகர்கள் அந்த சமூக வலைத்தளங்களில் போடுவதை பார்க்கும் போதும், இந்த எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கும் போதும், அந்த சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு உறுதியா இருக்கு. இல்ல இத ஒரு விஷயம் சீட் கன்வர்ஷன் ஏத்துக்கிறேன். ஆனா சமூக வலைதளங்களில் வந்த பரப்பப்பட்ட தகவல்களை பாத்தீங்கன்னா விஜய் 200 இடங்களை ஜெயிக்கிறார். ஏன்னா யாரை கேட்டாலும் விஜய்க்கு விசிலுக்கு போட்டோம் எல்லாரும் பாட்டி தாத்தாலேருந்து ஓட்டு போடக்கூடிய வயது உள்ள யாரை கேட்டாலும் நான் விசிலுக்கு தான் போட்டேங்க, என் குடும்பத்தோட போட்டேங்க, கொத்தா போட்டோங்க, இப்படி தான் சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது 180 இடங்களுக்கு மேல் விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டது. ஆனால் ஒரு நிறுவனம் கூட 120 தான் அதிகபட்சம் கொடுத்திருக்காங்க. 98ல 120 தான் கொடுத்திருக்காங்க. 150 கூட அது திமுக 92 110 தான் அது. அதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் 35% ரெண்டு பேருக்குமே 35%. எப்படி இவங்களுக்கு அதிகமா கொடுத்தாங்கன்னு தெரியல, அதுக்கு விளக்கமும் கொடுக்கல. அதனால இது வந்து பரப்பப்பட்ட ஒரு மாயை ஏற்படுத்தியிருக்காங்களே. ஏன்னா டிஜிட்டல் உலகில் வந்து மிகப்பெரிய சக்தியை வந்து விஜயோடைய அந்த ஐடி விங் வச்சிருக்காங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இல்ல மிக முக்கியமானது விஜய் சீட்டுகளை ஜெயிக்கிறார் என்பது. ஏன்னா கருத்து கணிப்பு என்பது ஒப்பீனியன் போல் முதல்ல நடத்தப்பட்டது. ஆனா கடைசி கட்டத்தில் வந்து இந்த ஒப்பீனியன் போல் போட முடியாத காலகட்டம் வந்துடுச்சு இல்லையா, அந்த 48 மணி நேரம். அதனால அந்த கடைசி நாள் பிரச்சாரம் போது விஜய் பேசியது, அப்போ விஜய் உண்மையிலேயே ரொம்ப அருமையா பேசினார். அது உணர்ச்சி பூர்வம். அந்த பிரச்சாரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா கடந்த அந்த ஒரு மாத பிரச்சாரத்திலேயே விஜயோட அந்த கடைசி நாள் உரை என்பது ஒரு உணர்ச்சி பூர்வமான உரை. அதை நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா பார்க்கணும், புதுசா பார்க்கலாம், ஏதோ சொல்ல வராருப்பா, ஏதோ ஒரு மாற்றம்ப்பா. அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றா இருந்திருக்கலாம். நிச்சயமா அவங்க சாட்டிஸ்ஃபை இருப்பாங்க, கரெக்டா பேசுறாரே அப்படின்னு. ஏன்னா அது போன்ற மாற்றங்கள் அந்த சீட் கன்வர்ஷனை அதிகப்படுத்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி சீட்டு வராது, வாக்குகளை மட்டும்தான் பிரிப்பாரு, அதாவது ஸ்பாய்லரா இருப்பாருன்ற மாதிரி இருக்கப்பட்ட விஜய் தற்போது வாக்குகளை வென்று சீட்டுகளை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறார் என்றால் அந்த கடைசி நாள் பிரச்சாரம் என்பது மிகப்பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறது என்பதுதான் பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான சந்தேகம், விஜயை வந்து எம்ஜிஆர் என்டிஆர் கூட வந்து இப்போ வந்து ஒப்பிடுவது இந்த எக்ஸிட் போலுக்கு பிறகு நேற்றிலிருந்து சற்று அதிகரித்திருக்கிறது. எம்ஜிஆர் எப்படி வெற்றி பெற்றார் 77 வந்து ஒரு இத்தகைய ஒரு அரசியல் கொந்தளிப்பான சூழ்நிலை இருந்தது, திமுக எதிர்ப்பு இப்படி அவர் நீக்கப்பட்டதற்கான ஒரு அனுதாபம் இருந்தது. இதே போல 83 என்டிஆர் வந்து அந்த ஆத்ம கௌரவம், ஆந்திர ஆத்ம கௌரவம் என்ற ஒரு சுயமரியாதை முழக்கத்தை வைத்து அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் அவரை இந்திரா காந்தி உள்ளிட்டவர் வந்து அவர்களை வந்து பெரிய அளவில் மதிக்கலை. அப்படிங்கும்போது அந்த ஆந்திராவோட கௌரவமாக அவர் அடையாளமாக அந்த சைதன்ய ரதத்தில் அவர் பவனி வந்தார். அதே சைதன்ய ரதம் போல தான் விஜயும் ஒரு பேருந்தில் ஒரு பவனி வருவதும் அந்த மக்களோட கேரவனில் போனதும் அந்த என்டிஆர் டைப் பாலிடிக்ஸ் அல்லது எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட ஒரு அனுதாப உணர்வு வந்து விஜய்க்கு இப்போ இருக்குதா? அந்த அளவுக்கு ஒரு கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குதா? அல்லது அத்தகைய ஒரு பாதிப்பு தமிழகத்தில் திமுக அதிமுக ஆட்சிகளால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அத்தகைய ஒரு சூழல் இருக்குதா நீங்க பாக்குறீங்களா, பொதுவா பாக்குறீங்களா? கண்ணன், நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒருத்தரை அரசியலும் சரி எந்த துறையிலும் சரி ஒருத்தரை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. அதாவது வெவ்வேறு ஏரா, ஒரே ஏரால இருந்தா கூட பரவாயில்ல, ஒரே காலகட்டத்தில் இருந்தா கூட செய்யலாம், அது வெவ்வேறு காலகட்டம். இன்னொரு விஷயம் பார்க்கணும், என்டிஆர் ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும், அப்ப இரு கட்சிகள் தான் மோதிச்சு, மற்ற சிறு கட்சிகள் சில கட்சிகள் இருந்தாலும் இவங்க 2 பேரும் பெரிய பலம். அப்ப ஆன்டி இன்கம்பன்சி என்பது மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. என்டிஆர் ஜெயிச்ச போது எதிர்த்த காங்கிரஸ் காணாமல் போனது, எம்ஜிஆர் ஜெயிச்ச போது எதிர்த்த திமுக காணாமல் போனது. பெரிய அளவு வெற்றி பெற முடியல, திமுக கறந்த இடங்கள் தான் ஜெயிச்சது, எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றாரு. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்ப இருக்கானா நீங்க பாருங்க. இப்ப அந்த பட்டியலை நம்ம திரையில டைரக்டர் போட்டா பாருங்க, ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. திமுக எங்கேயுமே ஜீரோவோ குறைஞ்ச இடமோ வரல, திமுக பெருமளவுக்கு வந்திருக்கு. கடும் போட்டி 8 இடங்கள், இந்த 8 இடங்கள்ல திமுக முன்னணியில் இருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருந்தா திமுக 20 30 அப்படிதான் வந்திருக்கணும். எல்லாத்துலயுமே 100க்கு மேல இருக்காங்க திமுக. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 10 இடங்கள்ல 100க்கு மேல இடங்கள் வாங்கியிருக்காங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி அரசுக்கு எதிரான அலை இல்லை என்பதை போல் எடுத்து காட்டுது. இது ஒரு முக்கியமான புள்ளி கண்ணன். அதாவது ஒரு விஜய் ஒரு மாபெரும் சக்தியா உருவாராருன்னா எதிர்த்து ஆளுகின்ற அரசுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அலை உருவாகி இருக்க வேண்டும். அலை உருவாகி இருந்தால் அது எக்ஸிட் போல்ல பிரதிபலிச்சிருந்தா அவங்க 0 வாங்கியிருக்கணும். 0 30 20 40 தான் வந்திருக்கணும். 100 இடங்கள்ல ஜெயிக்க முடியாது. ஒரு எதிர்ப்பு அலை மிக பெருசா இருக்கும் போது காணாமல் போவார்கள் ஆளும் கட்சி. ஆனால் இங்க அப்படி அல்ல. கிட்டத்தட்ட எல்லாருமே 100 இடங்களுக்கு மேல வாங்கியிருக்காங்கன்னா அவங்க ஆளு பல 9 8 இடங்கள்ல வந்து அவங்க ஜெயிச்சு மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிறாங்கன்ற பொழுது மிக தெளிவாக அரசுக்கு எதிரான அலை இல்லை என்பது புரிவாது.
ஆனா அந்த அலையை தடுத்திருக்காங்க, ஒரு பெரிய ஆதரவு அலையை தடுத்து நிறுத்திருக்கோம். ஆதரவு அலை வந்து அரசுக்கு ஆதரவான அலை இல்ல. அரசுக்கு ஆதரவா அலை இருந்தா இவங்க எல்லாரும் பூஜையா இருப்பாங்க, எதிர்த்து போட்டியிட 2 அணியும். ஆனா இல்ல. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த மற்றவைன்னு இருக்கு இல்லையா, அதுக்கும் போட்டிருக்காங்க. அந்த மற்றவையில இருந்து நாம் தமிழர் கட்சியும் இருக்கு. அது நாம் தமிழர் கட்சி வந்து பொதுவா எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சி குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்குவாங்க, ஆனால் ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில கணிப்புகளில் வந்து என்டிடிவி பீப்புள்ஸ் பல்ஸ் ஆகட்டும், அதே போன்று ரிபப்ளிக் பிமார்க் ஆகட்டும், சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தீங்கன்னா 5-8 கொடுத்துருக்காங்க. அப்போ சீமான் ஜெயிக்கிறது உறுதியாவது ஓரளவு. நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு சீமான் கண்டிப்பாக ஜெயிக்கணும் காரைக்குடியில். காரைக்குடி ஜெயிக்கணும் அது போட்டிருக்கிறத பார்த்தா. ஆனா அது நம்மளுடைய கணிப்பில் ஒட்டுமொத்தமா அது ஒரு அவருக்கு ஒரு சவால், சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய சவால். ஆனா இதுல வந்து விஜய் ஃபேக்டர் தான் எக்ஸ் ஃபேக்டர். அதாவது விஜய் வந்து முதல்ல வந்து ஒரு எக்ஸ் ஃபேக்டர்னாங்க, அப்புறம் கிங் மேக்கர்னாங்க, அப்புறம் கிங்கா இல்லையான்ற கட்டத்துக்கு வந்திருக்காரு. இது விஜய் வளர்ந்து வருகிறார் என்பதை நிரூபணம் செய்கிறது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல யாருக்கும் 2 கொஸ்டின் வேண்டாம். விஜய் ஒரு பெரிய சக்தியாக உருவாயிருக்காருன்றது உறுதி. ஆனால் இந்த சக்தி ஆளும் கட்சியாக வருகிறதா என்பதுதான் கேள்வி. இன்னொரு கேள்வி, 3வது சக்தியா விஜய் உருவாகாதனால இங்க பாஜக ஒரு 3வது சக்தியா உருவாவதற்கான முயற்சிகளுக்கு ஒரு தடை போட்டாரோ விஜய்? இல்ல, பாஜகவுக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் தடை போட்டார். ஏன்னா அதிமுக இப்ப விஜயுடைய பவர் யார் இப்ப இதை பார்க்கும்பொழுது, இந்த எக்ஸிட் போலுடைய முடிவுகள் அந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் பெரும்பாலும் அதிமுக வாக்குகளை கபலீகரம் செய்கிறார் என்பதை தான் நம்மால் உணர முடியுது. ஏன்னா திமுகவோட வாக்குகளை கபலீகரம் செய்திருந்தால் திமுக இவ்வளவு இடங்களில் ஜெயிக்கிறதா வர முடியாது, இந்த போல்ல வராது. அதான் அதிமுகவுடைய வாக்குகளை தான் அவர் கபலீகரம் செய்கிறார். எனவே அதிமுக இடத்தை அவர் பிடிக்கிறார். அவர் சொன்னது போல ஒன்று டிவிகே இன்னொரு டிஎம்கேன்னு தான் அவர் பிரச்சாரம் பண்ணாரு. அதுதான் இப்ப கிளியரா வருது. அது கிளியர் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏடிஎம்கே தானே அதிக இடங்கள்ல வருது, திமுகவுக்கு அடுத்த இடங்கள்ல வந்து இல்ல. நான் போட்டி விஜய் வந்து ஒரு சக்தி நம்ம பேசுறதுனால அது சொன்னேன். ஆனா இது இல்ல, வர எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கும்போது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான், டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே தான். அதே பேட்டர்ன்ல தான் திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகள் மோதிக்கிறாங்க. அடுத்த தேர்தலுக்கும் தயாராகிற மாதிரி தான் வந்திருக்கு. ஆனா விஜயோட இம்பாக்ட் நிச்சயமா இதுல பெருசா இருந்திருக்குன்றதுல மாற்று கருத்து. ஏன்னா அதிமுக வெற்றி பெறக்கூடிய நிலையை தடுத்திருக்கிறார் விஜய் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நம்ம சொன்னது போல விஜய் வாக்குகளை பிரித்து இன்னொரு கட்சிக்கு அழகான கேக் வாக்குன்றாங்களே அதை கொடுத்திருக்காருன்னா சொல்லணும். ஓகே, இன்னொன்று விஜய் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் அந்த ஒரு நிறுவனம் இந்தியா டுடே எடுத்த நிறுவனத்தின்படி வந்தால் அது 2வது பெரிய சக்தியாக உருவாகிவிடும். இப்போ இன்னொரு லாஜிக் சொல்றாங்க, திமுகவை எதிர்த்து தான் எல்லா கட்சியுமே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு, தாவேகா இருக்குது, நாம் தமிழர் இருக்கு, பிஜேபி இருக்கு, அனைவருமே இவங்களை எதிர்த்து இருக்கிறதுனால அந்த திமுகவுக்கு நம்பர் 1 பொசிஷன் அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் அது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த தேர்தலுக்கு பிறகு. கண்ணன், நீங்க வந்து ஒரு அனுபவசாலி, நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்க கூடாது. ஏன்னா அரசியல்ல இன்று இருப்பது நாளை இருக்காது. இன்றைய நண்பன் நாளை எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பன். அரசியலில் எதுவும் எப்போதும் நடக்கலாம். இன்று தலைமைத்துவமா இருக்கிறவங்க நாளைக்கு காணாமல் போயிடுவாங்க, 0 ஆயிடுவாங்க. ஏன்னா அரசியலை எப்பொழுதும் எதுவும் மாறலாம், அதுதான் அரசியல். அரசியல் எதுவும் நிரந்தரம் இல்லை, மாற்றம் ஒன்று மட்டுமே நிரந்தரம் அரசியல்ல. எனவே அரசியலை இன்று திமுக வந்து ஆனா இந்த முறை வந்து ஒரு விட நம்ம விஜயை எல்லாரும் பாராட்டுறோமோ இல்லையோ, நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஏன்னா சில டிஜிட்டல் உலகத்தில் பாராட்டுறாங்க, அதில் மாற்று கருத்தியில். ரியல் உலகத்தில் இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் விஜயை வந்து உச்சகட்டத்தில் பாராட்டுறாங்க. ஆனால் ஒரு விடயத்தை நாம் பாராட்ட வேண்டும். ஸ்டாலின், திமுக தலைவராக ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார். பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு குறைகள், பல்வேறு அதிருப்திகள் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை திமுகவுக்கு எதிராக உருவாவதை தடுத்திருக்கிறார். ஒருவேளை அவர் ஜெயித்து ஆட்சியை மீண்டும் தக்க வைத்தால், ஜெயித்த ஆட்சியை தக்க வைத்தால் திமுகவில் ஒரே தலைவர் இவர் தான் இல்லையா, அடுத்தடுத்து 2 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியை பிடித்து ஒரு புதிய வரலாறை படைக்கிறார் ஸ்டாலின். ஒரு திடமான உறுதியான தலைவராக அவர் பரிணமிக்கிறார். அதாவது ஒரு கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு ஒரு மிக பெரும் தலைவராக திமுகவில் உருவாகிறார். அண்ணா அவர் முன்னகால முதலமைச்சராக இல்லை, கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவராக இவர் உருவாகிறார் ஸ்டாலின். ஏன்னா ஸ்டாலின் வந்து எல்லோரும் ஒரு சாதாரணமாக பார்த்தாங்கன்னா அப்படி இல்லை. நிதானமாக, அமைதியாக, பொறுமையாக காய்களை நகர்த்தி அரசியல் சதுரங்கத்தில் எப்பொழுதும் ராஜாவாக இருப்பதை அவர் மீண்டும் உணர்த்துகிறார் உலகிற்கு, அரசியல் உலகிற்கு என்றதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, அப்புறம் வாக்கு சதவீதம், அது இந்த எக்ஸிட் போல்ல ஒவ்வொரு கட்சியும் பெற்ற வாக்கு சதவீதங்களை பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுக, அதிமுக இவர்கள் அவர்களுக்கான வாக்கு வங்கிகளை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலையில் 20%
தாண்டுகிறது தமிழக வெற்றி கழகம் என்பது பெரும்பாலான நிறுவனங்களின் அந்த வாக்கு சதவீத முடிவுகளில் தெரிய வருகிறது. அந்த அளவுக்கு அனைத்து தொகுதிகளிலும் அந்த 20% தாண்டுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நினைக்கிறீங்களா? அதாவது இது ஒவ்வொரு தொகுதி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கண்ணன், எக்ஸிட் போல்ல வந்து ஒவ்வொரு தொகுதியும் எடுக்கல. அது ஓராளா தமிழ்நாட்டுக்கு இவங்க எடுத்திருக்காங்க. எனவே வந்து எல்லா தொகுதியும் 20 பொதுவாக எடுத்தபோது என்ன 20% என்பது நிச்சயமாக 20% தொடுகிறார். ஆனா இந்த எக்ஸிட் போல வைத்து பார்க்கும்போது ஒரு சில அந்த மை ஆக்சஸ் இந்தியாவில் மட்டும்தான் 20% தாண்டுகிறார் அவர். மற்ற எல்லாத்தையுமே அந்த 15-20 தான் இருக்கார் விஜய். 20 அடங்குகிறார் விஜய் என்றுதான் பார்க்கப்படுகிறது. அதற்குள் வருவாங்க அந்த சீட்டு குறைஞ்சிருக்கு. 20% தாண்டி இருந்தால் நிச்சயமாக அவர் 30% தாண்டி இருந்தார்னா, ஏன்னா விஜய்யுடைய கட்சியை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள் நம்மிடம் பேசும்பொழுது நாங்கள் 40% வாங்குவோம், 35-40% வாங்குவோம்லாம் சொன்னாங்க. 35-40% வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க இங்க அதிமுக இருக்கிற இடத்துல எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கணும். வரல. ஆனால் அந்த 3வது இடம் என்பதுதான் உறுதியாக இருக்கிறது. நிறைவாக ஒரு கேள்வி, இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகள் பலிக்குமா பொய்க்குமா? அதாவது பலிக்குமா பொய்க்குமா என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது. இன்றைய நிலை நாளைக்கு இருக்காது. நாளைக்கு என்ன வரப்போகுது நாளை மறுநாள் தான் தெரியும். ஆனால் 4ஆம் தேதி எக்ஸிட் போல் பொய்க்குமா பலிக்குமா என்றால் எக்ஸாக்ட் போல் தான் பலிக்கும். எக்ஸாக்ட் போல் மே 4ஆம் தேதி தான் நடக்கிறது. அன்றுதான் உறுதியாக சொல்ல முடியும். என்றால் எக்ஸிட் போல் வந்து பல முறை வரலாறு என்ன சொல்கிறது என்றால், எக்ஸிட் போல் வரலாறுல ஒரு 10 முறை எக்ஸிட் போல் எடுக்கிறாங்கன்னா 6 முறை ஜெயிக்கும், 4 முறை தோக்கும். அது நிறுவனத்திற்கு மாறுபடும். 100% சரியாக எக்ஸிட் போல் சொன்ன நிறுவனங்கள் என்றால் எதுவுமே இல்லை. அமெரிக்காவிலே எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட 99% சரியாக இருக்கும். ஆனால் இந்தியாவிலே அதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னால் அமெரிக்காவில் 2 கட்சி முறை தான், பெரிய 2 கட்சிகள் தான் பெருசாக போட்டி போடுவாங்க. ரிப்பப்ளிக்கா டெமோக்ராட்டிக்காண்டா இருக்குவாங்க. அதில் கிட்டத்தட்ட உறுதியான தகவலை எடுத்து அமெரிக்க வரலாறு எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட உறுதியாக சொல்லிடும். ஃபெயிலியர் ரொம்ப கம்மியாங்க. அங்கே ஸ்ட்ரைக் ரேட் பண்ணால் 95% ஸ்ட்ரைக் ரேட். ஆனால் இங்கே எக்ஸிட் போல ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 60% தான், 60-40. அதனால எப்படி வேணா நடக்கலாம். உண்மையாக சொல்லணும்னா என்னுடைய கணிப்பு கிட்டத்தட்ட திமுக வருவதற்கான வாய்ப்பு இருப்பது போல் தான் இந்த எக்ஸிட் போல் சொல்கிறது. ஆனால் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். கடைசி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா மக்கள் நிறைய பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. வாக்கு எண்ணிக்கை கூடவில்லை, ஆனால் வாக்கு சதவீதம் கூடியிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை கூடியிருக்கிறது. யார் வாக்களித்தால் இளைய தலைமை நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க. பெண்கள் வந்து தெரிந்து கொண்டு வாக்களிச்சிருக்காங்க. எனவே மாற்றத்திற்கான வாக்களிப்பா அல்லது அதே ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்கான வாக்களிப்பா அல்லது என்ன வகையான வாக்களிப்பு என்பதை மே 4ஆம் தேதி தயவு செய்து நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வேண்டுகோள். சத்தியம் தொலைக்காட்சியில் காலை 6:59 மணியிலிருந்து சிறப்பு நேரலை மக்கள் தீர்ப்பு 2026 என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம். உடனுக்குடன் நொடிக்கு நொடி அப்டேட் வர இருக்கிறது. எனவே அன்றைய தினம் உறுதியான முடிவுகள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, தமிழகத்தில் சமூக அரசியல் மாற்றம் நடைபெறுகிறதா, இருதுருவ அரசியல் நீடிக்குமா மாறுமா என்பது குறித்து மே 4ஆம் தேதி தெரிய வரும். இந்த எக்ஸிட் போல் தொடர்பாக பல்வேறு தகவல்களை, வரலாற்று தகவல்களை புள்ளி விவரங்களோடு எங்களோடு பயந்து கொண்டமைக்கு செய்தி தலைமை சண்முக சுந்தரத்துக்கு மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு நேரலில் சந்திக்கலாம். நன்றி.